Hello friends, welcome to Nikidesigners and இன்னைக்கு வந்து நம்ம ஒரு latkan design வந்து பார்க்க போறோம். Okay, வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So already ஒரு soft silk blouse fabricல zardozi work எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் and அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழ description boxல கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. So இப்போ வந்து அந்த சாரிக்கு latkan வந்து பண்ண போறோம் and இதுதான் வந்து நான் latkanக்கு ரெடி பண்ண patch. So நீங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் neck lineலயும் sleeveலயும் என்ன work கொடுத்தனோ அதே work தான் கொடுத்திருக்கேன். பட் ஆனா இதுல வந்து நான் stone chain மட்டும் நான் வைக்கல. stone chain இல்லாம வந்து நான் இந்த டிசைன் கொடுத்திருக்கேன். and then ஒவ்வொரு இடத்துல இருந்து இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி நான் வந்து கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு glue apply பண்ணிட்டு glue dry ஆனதுக்கு அப்புறமா அதே ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நான் வந்து zigzag வந்து போடல. சோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து latkan வந்து பண்ண போறோம். சோ latkan வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மெத்தட்ல தான் இருக்கும். பட் ஆனா கீழ வந்து scallop edges வந்து கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம latkan வந்து வைக்க போறோம். and இதுக்கு silver dory வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ இப்போ எப்படி இந்த latkan பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த latkan பண்றதுக்கு ஒரு ஐ பின் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஐ பின் வந்து எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ஐ பின். So இது வந்து silk thread jewelry பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. and then ஒரு பெரிய ரவுண்ட் பீட் வந்து எடுத்துக்கோங்க. ரவுண்ட் பீட் வந்து நான் கோல்டன் கலர் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த ரவுண்ட் பீட வந்து இந்த ஐ பின்ல வந்து போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழ இப்படி இருக்கும். சோ இந்த பீட் வந்து நமக்கு வெளியில வராது, நல்லா லாக் ஆயிக்கும். சோ இப்போ இந்த patch வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்படி சென்டர்ல வந்து ஒரு ஹோல் வந்து நீங்க போட்டுக்கோங்க. சோ சென்டர்ல கரெக்ட்டா ஒரு ஹோல் போட்டுட்டு சோ இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க சென்டர்ல. சோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளாட் ஆயிடும். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேலே பண்ற வர்க்ல முடிச்சிரலாம். அதுக்கு அப்புறமா இத வந்து கீழ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடணும். சோ இப்போ இத லைட்டா இந்த மாதிரி கை வச்சு இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க. சோ இப்போ வந்து நான் இதுல மேலே வந்து பீட் வந்து போட போறேன். சோ இதுக்கு வந்து நான் ஒயிட் pearl bead வந்து எடுத்துர்க்கேன். சோ ஒயிட் pearl bead வந்துட்டு நான் வந்து நம்பர் 2 எடுத்துர்க்கேன். ஒரு 3 பீட் வந்து இதுல கோர்த்துக்கோங்க. சோ இதுல 3 பீட் வந்து கோர்த்தாச்சு. இப்போ நாம வந்து மேல கட் பண்ண போறோம். சோ ஒரு கட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஜுவல்லரி மேக்கிங்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க வந்து நமக்கு சின்னதா இந்த அளவுக்கு பெண்ட் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தா போதும். சோ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களால நார்மல் சிசர்ல கட் பண்ண முடியாது. சோ இப்போ வந்து பெண்டர் எடுத்துக்கோங்க. இது silk thread jewelryக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க வந்து இப்படி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு இது இப்படியே பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணனும். சோ பெண்ட் பண்ணிட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுறணும். சோ இந்த மாதிரி போட்டுட்டு பிரஸ் பண்ணி விட்டுருங்க. சோ இந்த இடத்துல நீங்க இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க இத நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்படி கேப்பே இல்லாத மாதிரி நீங்க வந்து பெண்ட் பண்ணனும். பெண்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஜம்ப் ரிங் வந்து எடுத்துக்கோங்க. சோ இதுதான் வந்து ஜம்ப் ரிங். இது வந்து silk thread jewelryக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இத வந்து இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இப்படி ஓபன் பண்ணியாச்சு. சோ இப்படி லைட்டா ஒரு ட்விஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். சோ இப்படி லைட்டா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நமக்கு லைட்டா ஓபன் ஆகும். சோ இப்போ இந்த ஜம்ப் ரிங் வந்து இதுல போட்டுக்கோங்க. சோ இப்போ இந்த ஜம்ப் ரிங் வந்து நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ இப்போ இங்க லைட்டா இந்த ஓபனிங் வந்து இருக்கு. சோ இந்த ஓபனிங்கோட நான் வந்து இப்படியே வச்சிருக்கேன். சோ இப்போ வந்து டோரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எண்ட்ல ரொம்ப எண்ட்ல போட்டிங்கன்னா நமக்கு இது பிரிஞ்சு வந்துரும். சோ அதனால கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு நீங்க வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ நான் வந்து இந்த ஜம்ப் ரிங் வந்து இதில் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாத மாதிரி வந்து நம்ம பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். எடுத்தது உடனே வந்து இங்கே ட்ரிம் பண்ணோன்னா அகெயின் இது வெளியில் வந்துடும். இப்போ வந்து நம்ம நீடில் அண்ட் த்ரெட் வச்சு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நீடில் அண்ட் காட்டன் சூயிங் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டோரிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடில் எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. அது வந்து ரொம்ப ஆடாக நமக்கு தெரியாது. ஸோ சில்வர் கலர் டோரிங்கிறதுனால நான் வந்து ஒயிட் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது அகெயின் இங்கே இந்த டோரி வழியாக நீடில் போகணும். அப்படியே இந்த ஜம்ப் ரிங்குள்ளேயும் போகணும். ஸோ அந்த மாதிரி நீடில் வந்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ இதே மாதிரி இந்த டோரியும் இந்த ஜம்ப் ரிங்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு எதுவும் ஸ்பாயில் ஆகாது. ஒர்க் வந்து நீட்டாக முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு நல்லா கன்சீல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எண்டில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கட்டர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நாட் கூட நம்ம போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து நாட் போடல. இந்த இடத்துல வந்து நான் டைரெக்டாகவே கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் இந்த எட்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த எட்ஜஸை வந்து நான் அகெயின் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நல்லா ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை ஓரளவுக்கு கன்சீல் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த ரா எட்ஜஸ் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பீட் எடுத்திருக்கேன். இது வந்து பேர்ல் பீடு நம்பர் 2 சைஸு. அப்புறம் ரைஸ் பீடில் வந்து 2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேர்ல் பீடு வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த த்ரெட்டில் அப்படியே வந்துட்டு ஒரு பீடாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஜம்ப் ரிங்கும் இந்த டோரி த்ரெட்டும் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளேஸ் ஆகும். ஸோ அகெயின் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ பிளெயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு பீடு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு பீடு வந்து எடுத்தாச்சு. இப்போது இந்த பீடும் வந்து இதுலேயே போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இதே மாதிரி இது கவர் ஆகுற மாதிரி நம்ம ஃபுல்லாக பீடு போடணும். ஸோ இப்போ டோரி த்ரெட் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து இப்படி இருக்குது. ஸோ நம்ம போடும்போது நமக்கு இது மேலே லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த சைடு வந்து நமக்கு தெரியும். ஸோ இது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஸோ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈவனாக வரணும். ரா எட்ஜஸ் தெரியாத மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ நான் வந்து இங்கே 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்னும் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த இடத்துல மேலே வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீடில் எண்டில் வந்து நம்ம நாட் போட்டிருப்போம். ஸோ அதனால இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து நம்ம நீடில் பியர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீடில் வந்து பியர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த எட்ஜ் வந்து நமக்கு உள்ளே வந்து போயிடும். ஸோ நான் வந்து போட்டாச்சு. நீங்கள் ரொம்பவும் பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப குட்டி குட்டியாக மைன்யூட் ஸ்டிச்சஸாக வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல இருந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த த்ரெட்டு வந்து நமக்கு ஆடாக வெளியில் தெரியாது. அப்படி இல்லாட்டி நீங்கள் இதோட செல்ஃப் பிங்க் கலர் த்ரெட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட் டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வெளியில் வந்திருக்கு. ஸோ அதனால் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க.
போட்டுட்டு சோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லா போடணும் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த சைடுல வந்து ஸ்டிச்சஸ் போடணும் சோ இந்த இடத்துல நம்ம இப்படி வெச்சு ஸ்டிச்சஸ் போட்டுறலாம் சோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க சோ இப்படி ஸ்டிட்ச் போட்டாச்சு இப்போ இந்த சைடு திருப்பிட்டு இங்க வந்து ரொம்ப மைன்யூட்டா ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு மைன்யூட்டா போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு thread வந்து வெளியில தெரியாது அப்பதான் லுக் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு சோ இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ இந்த சைடு சோ இந்த மாதிரி போட்டாச்சு சோ இப்போ இந்த லட்கன் டிசைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு நமக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு அம்பர்லா லுக்ல வந்து இருக்கு சோ இந்த லைன்ஸ் எல்லாம் பாக்கும்போது ஒரு ஃப்ளோரல் லுக் இருக்கு அதே டைம்ல வந்து ஒரு அம்பர்லா லுக் இருக்கு சோ நம்ம ரெண்டு லட்கன் வந்து கியூட்டா பண்ணிட்டோம் and உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரண்ட் லட்கன் வீடியோஸ் வேணும்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க and உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா அப்டேட் ஆகும் and thank you for watching